ஹாய் மக்களே, தாயை விட சிறந்த சக்தி உலகத்தில் எதுவும் இல்லைன்னு கேஜிஎஃப் படத்தில் சொல்கிற மாதிரி தான் இங்கே ஒரு தாய் நிரூபிச்சிருக்காங்க. காஹின் அல் முஃப்தா அவருடைய தாய் தான் அவங்க. 5/5/2002 கத்தார் தலைநகர் தோஹாவில் பிறக்கிறாரு காஹின் அல் முஃப்தா. பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு கொடல் ரிசிஷன் சிண்ட்ரம்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த குழந்தையால் இயல்பாக நடக்க முடியாது, இடுப்பு கீழே எந்த உறுப்புகளும் இருக்காது, இந்த குழந்தைய வேணால் நீங்கள் அபார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தாய் பாசமும் தாயுடைய ஒரு தன்னம்பிக்கையும் இல்லை, இந்த குழந்தைய நான் பெற்று எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த தாயை பெற்று எடுக்கிறாங்க. பெற்று எடுத்தோம் அந்த பிள்ளைய எந்த ஒரு உறுப்புகள் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை காட்டாமையே வளர்க்குறாங்க. வளரும் போதே காஹின் அல் முஃப்தா இயல்பான எல்லா குழந்தைகள் என்னென்ன செய்யுமோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவரும் அந்த இயல்பான ஒரு தன்னம்பிக்கையோட வளர ஆரம்பிக்கிறாரு. தன்னம்பிக்கை அவர் தாய் கொடுத்த தைரியம் அவருக்கு தன்னம்பிக்கையில் வளர ஆரம்பிக்கிறாரு. ஸ்கேட்டிங் போகிறாரு, வளர ஸ்விம்மிங் போகிறாரு. கொஞ்சம் அப்படியே வளர்றாரு. வளரும் போதே ஒரு விஷயங்களாக அப்படியே கற்றுக்கிறாரு. இயல்பான குழந்தைங்களாக வளர்றாரு, ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாரு, எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் காசியா அப்படிங்கிற ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியை தொடங்கி அந்த கம்பெனி கத்தார் நகரம் ஃபுல்லாக பெரும் வரவேற்பை பெறது மட்டும் இல்லாமல் 2017 இளம் தொழிலதிபர் அப்படிங்கிற பட்டத்தை பெறாரு. அப்போ வெறும் 17 வயசில் அந்த பட்டத்தை பெறாரு காஹின் அல் முஃப்தா. அது மட்டும் இல்லாமல் 2022 ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்குது. அந்த வேர்ல்டு கப்பில் கத்தார் தலைநகர் பிராண்ட் அம்பாசடராக போகிறாரு காஹின் அல் முஃப்தா. அந்த 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 அம்பாசடர் நடக்கும்போதே அந்த குரானை ஓதக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அவருக்கு அமையுது. மிக கௌரவமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை அவர் அங்கே செய்கிறாரு. செஞ்சது மட்டும் இல்லாமல் காஹின் அல் முஃப்தா நிறைய சேரிட்டிஸ் வச்சுக்கிட்டு தான மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு நிறைய உதவிகளை செஞ்சு வர்றாரு. தனக்கு வர லாபத்தில் 60% சேரிட்டிக்கு கொடுத்துட்றாரு. தனக்கு உள்ள மாதிரியான வியாதிகள் இருக்கிற குழந்தைகளுக்கு அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஸ்கேட்டிங் கற்றுக் கொடுக்குறாரு, ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறாரு. உதவி மட்டும் செய்யலைங்க, அந்த பிள்ளைங்க தன்னம்பிக்கையை இழந்துடக்கூடாதுங்கிற அப்படிங்கிற முயற்சியில் வெறும் 30 வயசு பையன் இன்னை வரைக்கும் அதற்கான சேவைகளை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு காஹின் அல் முஃப்தா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.